உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. அல்லேலூயா பல்வாரி துணி தான் மலை மாறி போடி நாள் வரை உழைத்திடு. என்ன ஒரு உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின். ஆமென் 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 ஆமென். நாள் வரை உழைத்திடுவோம். ஹல்லேலூயா. உறக்கம் கொள்ளாமல் உற்சாகத்தோடு ஓடினவர்கள் நிமித்தமே சுவிசேஷம் இன்ற அளவுக்கும் பரம்பி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்தவர்கள் எத்தனையோ மனிதர்கள். கொடிய நீரோ மன்னன் சொன்னான், கிறிஸ்துவின் நாமத்தை உலகத்திலிருந்து அழித்துதான் நான் உயிர் விடுவேன் என்று சொன்னான். முடிவில் என்ன நடந்தது தெரியுமா? அவன் சாகிற தருவாயில் மண்ணை எடுத்து வானில் தூக்கி போட்டவன் அவன் சொன்னான், இயேசுவே நீயே செய்தா என்று சொல்லி அவன் மரித்து போனான், அவன் மடிந்து போனான், அவன் பேர் முதலான எல்லாம் மறைந்து போய்விட்டது. ஆனாலும் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமமே இன்றைக்கும் நித்திய நித்திய காலமாய் உயர்ந்திருக்கிறது. அது மறையாது, அது அழியாது. இந்திய அரசாங்கத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறான், ஆட்ட ஆளுறவன் லைவ் போயிட்டு இருக்கு, தைரியமாவே சொல்றேன். ஒரு அமைச்சர் சொன்னா, இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடுங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு ஓடுங்க. இது இந்து தேசம், இது இந்து தேசம், நாங்க தான் இருப்போன்னு. எத்தனை நாள்னு தெரியல, எத்தனை நாள்னு தெரியல. கொக்கரித்தவர்களை பார்த்து வளர்ந்த வளர்ந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். அழிக்க நினைத்தவர்கள் அழிவை பார்த்து வளர்ந்த மார்க்கம் கிறிஸ்துவின் மார்க்கம். ஏன் தெரியுமா? பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் பவுல் அடிகார் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்வார், அவர் தன்னை தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினதனால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாக தேவன் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி வானோர் பூதலத்தோர் ஹல்லேலூயா யாவரும் போற்றி துதித்திடும் உயர்ந்த உன்னத நாமத்தை உடையவர்.